நான் ரெடின்னு சொன்ன உடனே எந்த டைரக்ஷன்ல வேணாலும் என்னை அட்டாக் பண்ணுங்க. அதை எப்படி தடுக்கிறீங்கிற மட்டும் வாட்ச் பண்ணுங்க. ரெடி? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. என்ன பசங்களா, ஐஏபிஎல் என்ன சொல்றாரு? எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணக்கூடாது. சரி, விஷயத்துக்கு போலாமா? இந்தியால கவர்மெண்ட் சீட் 55,000 தான்ப்பா இருக்கு. அதுல 24 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. இந்த 24 lakh ஸ்டூடெண்ட்ஸ்ல எத்தனை பேருக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கும்? பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு போனா கண்டிப்பா நம்மளுக்கு க்ரோர்ஸ் கணக்குல செலவாக போகுது. இது விட்டா நம்ம இன்னொரு வருஷம் நீட்டா ரிப்பீட் பண்ணணும். யாரோட? ரிப்பீட்டர்ஸோட ரிப்பீட் பண்ணணும். ஸோ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்க போகுது? செம்ம டஃபா இருக்க போகுது. வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்ராட்ல போயிட்டு எம்பிபிஎஸ் படிக்கலாம். ஸோ அப்ராட்ல எம்பிபிஎஸ் பண்ணணும்னா என்னென்னலாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்? என்எம்சி அண்ட் எம்சிஏ அப்ரூவா இருக்கணும், ஃபுட் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கணும், செக்யூரிட்டிஸ் நல்லா இருக்கணும், அஃபோர்டபுளா இருக்கணும், ஹை குவாலிட்டி எஜுகேஷனாகவும் இருக்கணும். இந்த எல்லா விஷயமும் இந்தியால இருந்து ஒரு 3 மணி நேரம் தூரத்துல கிடைச்சா சூப்பர்லாம். ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் தேவையில்லை. ஒரு சிம்பிளான ஆன்சர் சொல்றேன். வியட்நாம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப்ஷனா இருக்க போகுது. பிகாஸ் ஆல்ரெடி 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா போயிட்டு வியட்நாம்ல எம்பிபிஎஸ் பர்சியூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. வெல், இப்போ நம்ம கிட்ட ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் தான் இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.